நாம் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். எல்லா இடங்களிலும் பல இடங்களிலும் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு பல இடங்களில் இருந்து பல மக்கள் கால்நடையாக திருப்பயணிகளாக சென்று அங்கே வேண்டுதல்களை வைத்தார்கள். அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த இடத்தில் ஒவ்வொருவருக்குமே கிடைக்கும். ஆகவேதான் அனைவருமே அன்னை வேளாங்கண்ணியை தேடி செல்கின்றார்கள். நமது ஊரிலும் அந்த ஆரோக்கிய அன்னை வீற்றிருந்து நம் அனைவருக்குமே அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையிலும் உண்மை. ஏனென்றால் நாம் வெளியோரம் செல்கின்றவர்கள் அனைவருமே இந்த அன்னையை பார்த்து, அன்னையை பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை நாம் செல்கின்ற இடங்களில் எல்லாம் என்னோடு வருகின்றார்கள், என்னுடைய துன்ப வேளையிலும் என்னுடைய வழிகளிலும் என்னை வழிநடத்துகின்றார்கள், என்னை பாதுகாக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு இடம் இந்த இடம். அப்படி அந்த அன்னை மரியாளுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் அந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு தினத்தை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருச்சபை 3 பேருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றது. பிறந்த நாள் விழா. திருச்சபை 3 பேருடைய பிறந்த நாளை தான் கொண்டாடுகின்றது. வேறு யாருடைய பிறப்பு விழாவையும் திருச்சபை கொண்டாடுவதில்லை. ஆனால் அவர்களுடைய இறப்பு விழாவை விண்ணகத்திலே பிறப்பு விழாவாக கொண்டாடுகின்றார்கள். அதுதான் எல்லா புனிதர்களுக்கும் உள்ள பிறப்பு விழா என்பது விண்ணகத்தில் பிறப்பு. இந்த மண்ணகத்திலே பிறந்து வளர்ந்து இறந்து மறைசாட்சியாக மரித்து அல்லது உயிர் துறந்து அவர்கள் விண்ணகத்தில் நுழைகின்ற பொழுதுதான் அதுதான் விண்ணக பிறப்பு, அதுதான் அவர்களுக்கு பிறப்பு விழா. ஆனால் இந்த மண்ணகத்திலே திருச்சபையானது 3 பேருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. அது ஒன்று அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா, இரண்டாவதாக திருமலுக்கு யோவானுடைய பிறப்பு விழா, மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா. இந்த 3 பேருடைய விழாவையும் தான் இந்த திருச்சபையானது அகில உலக திருச்சபை கொண்டாடுகின்றது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈண்டெடுத்த அன்னை மரியாள் என்றால் முதலாக இந்த திருச்சபை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருமலுக்கு யோவானுக்கும் அன்னை மரியாளுக்கும் தான் இந்த திருவிழாவை, இந்த பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அன்று முதல் எல்லா வருடமும் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மரபு சொல்லுகின்றது, கிறிஸ்தவ மரபு சொல்லுகின்றது, செப்டம்பர் 8ஆம் தேதி விண்ணகத்திலே கடவுள் முன்னிலையில் வானதூதர்கள் புடை சொல்ல அனைத்து புனிதர்கள் மத்தியிலும் அன்னை மரியாளுக்கு பிறப்பு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மரபு சொல்லுகின்றது. அந்த மரபுபடி என்ன நாம் தெரிந்து கொள்கின்றோம் என்றால், முன்பொரு காலத்திலே துறவிகள் அவர்கள் எப்பொழுதுமே அவர்களும் அருள் பணியாளர்கள் தான், குருவானவர்கள் தான். அப்படி அருள் பணியாளராக ஒருவர் துறவியாக இருந்து எப்பொழுதுமே இறைவனையே வேண்டிக் கொண்டிருக்கின்ற, ஜெபத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கின்ற அந்த துறவிக்கு ஒரு பாடல் இசை அவருடைய காதில் கேட்டுக்கொண்டே இருப்பதை அவர் உணர்ந்தார். அவ்வாறு உணர்கின்ற பொழுது அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த இசை எங்கிருந்து வருகின்றது என்று அவர் கடவுளோடு உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளிடம் கேட்கின்றார், ஆண்டவரே இந்த இசை எங்கிருந்து வருகின்றது, இதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று அந்த துறவி கடவுளிடம் கேட்கின்ற பொழுது கடவுளுடைய திருவுளம் அங்கே கொடுக்கப்படுகின்றது. உனக்கு அடுத்த வருடம் செப்டம்பர் 8ஆம் தேதி இந்த இசையை பற்றி உனக்கு சொல்லுகின்றேன் என்று கடவுள் வெளிப்படுத்தினார். அதே நாள் வந்தது செப்டம்பர் 8ஆம் தேதி. அப்பொழுது கடவுள் விண்ணகத்தை திறந்து காண்பித்தார். அந்த துறவிக்கு விண்ணகத்தை திறந்து காண்பித்தார். அங்கே கடவுளுடைய முன்னிலையில் அன்னை மரியாள்
மரியாளுக்கு அங்கே பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றார்கள். வானதூதர்கள் அனைவருமே பாடல் பாடுகின்றார்கள். அந்த பாடல் தான் அந்த துறவி கேட்ட இசை. அன்னை மரியாளுக்கு விண்ணுலகில் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுதெல்லாம் அந்த இசையை இந்த துறவியானவர் இங்கே மண்டகத்திலே கேட்டிருக்கிறார் என்றால், எல்லா ஆண்டுமே எப்பொழுதெல்லாம் அன்னை மரியாள் பிறந்தாலோ அன்றிலிருந்து எல்லா ஆண்டுகளிலும் விண்ணகத்திலே அன்னை மரியாளுக்கு பிறப்பு விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த துறவி அதை கண்டு மெய் மறந்து அந்த இசை அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவில் இசைக்கப்படுகின்ற இசை வானதூதர்களால் பாடப்படுகின்ற பாடல் என்று தெரிந்து கொண்டு அப்பொழுது இருந்த திருத்தந்தை 14ஆம் ஆசீர்வாதத்திடம் செல்கின்றார். நான் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை விண்ணகத்திலே கடவுள் முன்னிலையில் வானதூதர்கள் அனைவரும் இசைக்க இந்த இசையை நாம் கேட்டேன். ஆகவே அங்கே திருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள், பிறப்பு விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மண்ணிலையிலும் நாம் கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் ஆசீர்வாதப்பரிடம் கேட்கின்ற பொழுது அவரும் அதற்கு உடன்படுகின்றார், பிரகடனப்படுத்துகின்றார். செப்டம்பர் 8ஆம் தேதி நம் திருச்சபை, அகில உலக திருச்சபை அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று அன்றிலிருந்து நாம் இந்த உலகில், இந்த மண்டகத்தில், இந்த திருச்சபையில் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்கள், இதுதான் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு மரபு செய்தி, மரபு சொல்கின்றது. இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை விண்ணகத்திலே கொண்டாடுகின்றார்கள் என்றால், இந்த மண்ணகத்தில் நாம் அன்னைக்கு நாம் திருவிழா எடுக்கின்றோம். ஆனால் நமது சொந்த நம்மை பெற்றெடுத்த அன்னைமார்களை எங்கே காணுகின்றோம்? இன்றைய சமுதாயத்தில், இன்றைய காலகட்டத்திலே நமது அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதையை நாம் கொடுக்கின்றோமா? அன்னையுடைய பிறந்த நாளை யாராவது கொண்டாடி இருக்கின்றோமா? அல்லது பெற்றோர்கள் தான் குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்களே தவிர, குழந்தைகள் அல்லது அவர்களுடைய மகன் மகள் அவர்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் யாராவது பிறந்த நாள் கொண்டாடி இருக்கின்றார்களா? அப்பா உங்களுடைய பிறந்த நாள் என்ன, அம்மா உங்களுடைய பிறந்த நாள் என்ன என்று எப்பொழுதாவது நாம் கேட்டிருக்கின்றோமா? கேட்க மாட்டோமே. ஏனென்றால் அவர்களுடைய கடமை, அவர்கள் எனக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும். கடைசியாக நாம் எங்கே அந்த தாயை தந்தையை எங்கே அனுப்பி விடுகின்றோம்? முதியோர்களுக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அதற்காகத்தான் திருத்தந்தை சொல்லுகின்றார், முதியோர் இல்லம் அனைத்து மூடப்பட வேண்டும், காசுகளை கொடுத்து முதியோரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் நமது பெற்றோர்களை அந்த முதியோர் இல்லத்திலே அனுப்பி வைத்துவிட்டு நாம் இங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. ஆனால் அவர்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசி அவர்களோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது நமக்கு எந்த ஒரு நிலை இல்லையே. நாம் நமது பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம். ஆகவே நம் பெற்றோர்களை நம் முறையில் கவனிப்போம், அவர்களை நாம் போற்றுவோம், பெருமைப்படுத்துவோம்.